ஓகே. இந்த செஷன் நாம தரம் 9னுடைய முதலாவது அலகான எண்கோளங்கள் சம்பந்தப்பட்ட யூனிட்டை பார்க்க போறோம். இந்த எண்கோளங்கள் பாடத்தினுடைய சமரி என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். எண்கோளங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? எண்கோளத்தினுடைய உறுப்புகள்னு சொன்னால் என்ன? அதே மாதிரி எண்கோளத்தினுடைய பொது வித்தியாசம், பொது உறுப்புகள், இந்த பொது வித்தியாசம், பொது உறுப்புகளை கொண்டு ஒரு வெண்கோளத்தினை கணிக்கும் முறை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஓகே. முதலாவது விஷயம், ஒரு எண்கோளம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோள ஒழுங்கில் எண்களை எழுதும் முறை எண்கோளம் எனப்படும். அதாவது ஒரு பெட்டர்ன். கோளம் என்பது பெட்டர்ன் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்கோளம் சொன்னா ஒரு இலக்கங்களை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெட்டர்ன் நாம எழுதுறது. எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு ஒரு பாருங்க, 2, 4, 6, 8 இப்படி ஒரு எண்கோளம் போகுது. இந்த எண்கோளம் எப்படிப்பட்டது? ரெண்டுல ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டாக கூடி போக கூடிய ஒரு எண்கோள். அப்ப இந்த எண்கோளத்தினுடைய அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 10 அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டால அதிகரிச்சு போகுது. அதே மாதிரி இன்னொரு எண்கோளம் இருக்குது. 2, 4, 8, 16 சொல்லி இந்த எண்கோளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதுக்கு முதல் உள்ள உறுப்புகளால ரெண்டு ரெண்டால பெருக்கப்பட்டிருக்கு. 2 4 4 2 8 8 2 16. அப்ப நீங்க அடுத்த உறுப்பை கேட்டால் 16 இரண்டாவது பெருக்கி 32 சொல்லுவீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 3 3 3 இப்படி ஒரு எண்கோளம் போகுது. இது எப்படியான எண்கோளம்? தனி மூன்றுகளை மட்டும் கொண்ட எண்கோளம். அப்ப இதனுடைய அடுத்த உறுப்பு மூன்றாகத்தான் வைக்க போகுது. இதே மாதிரி 1 2 3 1 2 3 சொல்லி ஒரு எண்கோளம் போகுது. இது எப்படிப்பட்ட எண்கோளம்? 1 2 3 1 2 3 போகக்கூடிய எண்கோளம். அப்படின்னு சொன்னால் அடுத்த உறுப்புகளை கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னும் 1 2 3 சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி இந்த எண்கோளத்தை பார்த்தால் 1 3 3 4 4 4 4 இந்த எண்கோளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய பெருமானத்தின் அளவுக்கு இருக்குது. ஒன்று என்று சொன்னால் ஒன்று ஒரு முறை இருக்குது, ரெண்டு ரெண்டு முறை இருக்குது, மூன்று மூன்று முறை இருக்குது, நாலு நாலு முறை. இப்படி எந்த ஒரு முறையிலையும் நாங்கள் கோள வடிவில் இந்த எண்கோளங்களை எழுத முடியும். இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? எண்கோளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மாதிரி சதுர எண்கோளம் இருக்கு, முக்கோண எண்கோளம் இருக்கு, நிறைய வகையான எண்கோளங்கள் இருக்கு. எண்கோளத்தினுடைய உறுப்புகள்னு சொன்னால் எண்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்களையும் அதை உறுப்புகள்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகளை இப்போ உதாரணமாக நாம இந்த முதலாவது எண்கோளத்தை எடுத்தோம்னு சொன்னால் 2 4 6 8 இந்த எண்கோளத்தை எடுத்தால் இவர் வந்துட்டு முதலாம் உறுப்பு, இவர் இரண்டாம் உறுப்பு, அவர் எத்தனையோ இடத்துல அமைஞ்சிருக்காரோ அத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நாம வந்துட்டு டீயிலையும் குறிச்சு காட்டலாம். அதாவது முதலாம் உறுப்பு என்று சொல்லி நாம எழுதினால் முதலாம் உறுப்பு 2 சொல்லி எழுதும். அதுக்கு பதிலாக நாம T1 2 சொல்லியும் எழுதலாம். T1 7 2 எழுதலாம். இப்ப இந்த இன்னொரு எண்கோளம் எடுத்துக்கொள்வோம். 4 16 64 256ங்கிற ஒரு எண்கோளத்தை எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்னுள்ள உறுப்புகள் 4ஆல பெருக்கப்பட்ட ஒரு எண்கோளம். இப்ப இதுல வந்து T1 எண்ணையாக இருக்கும் 4ஆக இருக்கும். T2 எண்ணையாக இருக்கும் 16ஆக இருக்கும். T3 எண்ணையாக இருக்கும் 64ஆக இருக்கும். அதாவது முதலாம் உறுப்பு 4 என்று எழுதுறதுக்கு பதிலாக T1 4 என்று சொல்லி எழுதுவோம். இதை வந்துட்டு எண்கோளத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தொடரி அப்படின்னு சொல்லி. கணிதத்துல வந்துட்டு இந்த கோலம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக கோலம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக தொடரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அதாவது எண் தொடரிகள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதுக்கு பிறகு உள்ள சப்ஜெக்டுகள், யூனிட்டுகள், அதே மாதிரி கிரேட் 10 11கள். ஸோ எண் தொடரிகள்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தராங்க. முதல் சில உறுப்புகளை மாத்திரம் கொண்டு தொடரியின் கோலத்தை ஊகிக்க முடியாது. அதாவது உதாரணமாக இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு எண்கோளம் இருக்குது. 1 2 3 1 2 3ங்கிற ஒரு எண்கோளம் இருக்குது. 1 2 3 1 2 3 சொல்லி ஒரு எண்கோளம் போயிட்டு இருக்குது. அதாவது 1 2 3 1 2 3 1 2 3 போகக்கூடிய ஒரு எண்கோளம். இது ஒரு வகையான கோளம். இதுல வந்துட்டு நீங்க இந்த முதல் மூணு உறுப்பையும் மட்டும் வச்சு என்ன செய்யலாது? இந்த எண்கோளம் எப்படியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த முதல் மூணு உறுப்பு மட்டும் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் நீங்க அடுத்த உறுப்பு என்னன்னு சொல்லுவீங்க? 4ன்னு தான் சொல்லுவீங்க. என்ன 1 2 3 4ன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலே இந்த எண்கோளம் எப்படியானது? 1 2 3 1 2 3 மாறி மாறி போகக்கூடிய எண்கோளம். அதனாலதான் சொல்றாங்க முதல் ஒரு சில உறுப்புகளை வச்சு மட்டும் நாம என்ன செய்யலாது? ஒரு எண்கோளம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யலாது? சொல்லலாது. அதனால வந்துட்டு நாம கொஞ்சம் குறைந்தது ஒரு 4 5 உறுப்புகளாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு எண்கோளத்தை நாம கணித்துக் கொள்றது. ரைட். அடுத்த விஷயம் பார்க்கலாம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்கோளத்தினுடைய
பொதுவாக அந்த எண்கோளத்துல என்ன வித்தியாசம் இருக்குது, அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான வித்தியாசம் என்னங்கிறத கணிக்கிறது தான் இந்த பொது வித்தியாசம். பொது வித்தியாசத்தை நாம் எப்படி கணிப்போம் அப்படின்னு சொன்னால், முதல் உறுப்பில்லாத யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம என்ன சொல்லலாம், பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6, 8ங்கிற ஒரு எண்கோளம் இருக்குது. இதனுடைய பொது வித்தியாசத்தை கேட்டால் ஏதாச்சும் ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பை கழிக்கணும். அதான் பொது வித்தியாசமாக இருக்கு. முதல் உறுப்பு அல்லாத காரணம் என்ன சொன்னா, முதல் உறுப்புக்கும் முன்னுக்கு ஒரு எந்த உறுப்புகளும் இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் அப்படி சொல்றாங்க. முதல் உறுப்பு இல்லாத யாதாயினும் ஒரு உறுப்பு. உதாரணமா 4ல இருந்து நாம 2 கழிக்கணும். அப்ப 4ல இருந்து 2 கழிச்சோம்னு சொன்னால் என்ன ஒரு பொது வித்தியாசம் 2ஆக இருக்கு. 6ல இருந்து 4 கழிச்சோம் என்றாலும் பொது உறுப்பு பொது வித்தியாசம் 2ஆக இருக்கு. 8ல இருந்து 6 கழிச்சோம் என்றாலும் பொது வித்தியாசம் 2ஆக இருக்கு. சோ இப்படி ஒரே மாதிரியான வித்தியாசங்கள் பொது வித்தியாசத்துல அதிகரிச்சு போற எண்கோளங்கள்ல வந்துட்டு இந்த ஒரே மாதிரியாக வார இந்த பொது வித்தியாசத்தை நாங்க மாறிலி பெருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெருமானம் மாறாது. 2, 2, 2, அதாவது ஒரே வகையான பொது வித்தியாசத்துல அதிகரிச்சு போகக்கூடிய எண்கோளங்களாக இது இருக்கும். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். 3, 9, 15, 21, 27 ஒரு எண்கோளம் இருக்கு. இதுலயும் நீங்க என்ன செய்யலாம், பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்க எந்த உறுப்புல இருந்தும் இந்த உறுப்பை கழிக்கலாம். உதாரணமா 21ல இருந்து 15 கழிச்சால் 6. அதே மாதிரி 15ல இருந்து 9 கழிச்சாலும் 6. 27ல இருந்து 21 கழிச்சாலும் 6ஆக இருக்கு. இது வந்துட்டு பொது வித்தியாசங்கள், அதாவது ஒரு மாறிலி பெருமானத்தால அதிகரிச்சு போகக்கூடிய எண்கோளங்களாக இருக்கு. இந்த பொது வித்தியாசங்கள் மறைப்பெருமானத்துல கூட காணப்படலாம். உதாரணமாக 17, 12, 7, 2 என்று சொல்லி அதிகரிச்சு போகக்கூடிய ஒரு எண்கோளமா இருந்தால் 12ல இருந்து நம்ம 14 கழிப்போம், பொது வித்தியாசத்தை காண்றது. 12ல இருந்து 14 கழிச்சால் மறை 5ஆக இருக்கு. 7ல இருந்து 12 கழிச்சால் அதுவும் மறை 5ஆக இருக்கு. எனவே ஒரு எண்கோளம் வந்துட்டு பெருமானங்கள் கூடி போனால் அதனுடைய பொது வித்தியாசம் நேர்பெருமானமாக இருக்கு. ஒரு எண்கோளத்தினுடைய பெருமானங்கள் குறைஞ்சு போனால் அதனுடைய பொது வித்தியாசம் மறைப்பெருமானமாக இருக்கும் என்கிறத நாம் இதிலிருந்து அறிஞ்சு கொள்ள முடியும். சோ இது மாதிரி நம்ம கிட்ட சில கேள்விகள் வரலாம். உதாரணமாக ஒரு கேள்வி நாம பார்க்கலாம். முதல் உறுப்பு முதல் உறுப்பு 4ஆகவும் பொது வித்தியாசம் முதல் உறுப்பு 4ஆகவும் பொது வித்தியாசம் 3ஆகவும் காணப்படும் ஒரு எண்கோளத்தின் முதல் 3 உறுப்புகளை தருக. இப்படியான ஒரு கேள்வி கேட்கலாம். முதல் 3 உறுப்புகள் யாதுன்னு சொல்லி, அதாவது முதல் உறுப்பை தாராங்க. முதல் உறுப்புன்னு சொன்னால் என்ன, ஒரு எண்கோளத்தில் வைக்கக்கூடிய முதலாவது உறுப்பு 4, பொது வித்தியாசம் 3. பொது வித்தியாசம் நேராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த எண்கோளம், கூடி கூடி போகும். என்ன அதாவது பெருமானங்கள் அதிகரித்து செல்லும். இப்ப முன்னுள்ள ஒரு உறுப்பை விட அடுத்த உறுப்பினுடைய பெருமானம் அதிகரித்து காணப்படும். சோ பொது வித்தியாசம் 3 என்று சொல்லும்போது அதாவது 3 3 அதிகரித்து செல்லும். 4ஓட 3 கூட்டினால் 7. அதாவது பொது வித்தியாசம் என்ன, அதுக்கு முந்தைய உறுப்பை கழிச்சால் பெருமானம் 3 வரணும். அப்ப 4, 7, 10, 13, 16 சொல்லி இந்த எண்கோளம் போக போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் உறுப்பு 4ஆகவும் இருக்கிறது, பொது வித்தியாசம் 3ஆகவும் இருக்கு. 7ல இருந்து 4 கழிச்சா 3, 13ல இருந்து 10 கழிச்சா 3, 16ல இருந்து 13 கழிச்சா 3. சோ இப்படியான கேள்விகள் கேட்கலாம். இதே மாதிரி பொது உறுப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு எண்கோளத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணமா நான் ஒரு எண்கோளம் எழுதுறேன். 5, 11, 17, 23 இப்படி ஒரு எண்கோளம் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த எண்கோளத்துல வந்துட்டு பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும், பொது வித்தியாசம் 6ஆக இருக்கும். 11 முன்னுள்ள உறுப்பு கழிக்கும் போது பொது வித்தியாசம் 6 வருது. இந்த எண்கோளம் எப்படி போகுது, 6 பெருமானங்கள் கூடி போகுது. இப்ப இந்த எண்கோளத்தை வச்சு யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட இதனுடைய அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, 6 கூடி போகுது. சோ அடுத்த உறுப்பு 29ஆக இருக்கும், அதுக்கு அடுத்த உறுப்பு 35ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த எண்கோளத்தினுடைய 30ஆம் உறுப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, அல்லது 50ஆம் உறுப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படி பெரிய இலக்கங்கள் பெரிய உறுப்புகளை கேட்கும்போது நம்மளால இப்படி எழுதி காண முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு கோவை தான் இந்த பொது உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமாக இதை வந்துட்டு இந்த எண்கோளத்துல T1 5ஆக இருக்கு, T2 11ஆக இருக்கும். இப்படியே நாம போகும்போது நமக்கு விரும்பின ஏதாச்சும் ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன சொல்லுவோம், Tn அப்படின்னு சொல்லுவோம். இந்த Tn தான் பொது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த Tn என்று சொன்னால் என்ன, நமக்கு விரும்பிய உறுப்பு. இதுல முதலாம் உறுப்பு 5, இரண்டாம் உறுப்பு 11, T3 17, T4 23. அது மாதிரி Tn நீங்க என்ன உறுப்பு, 40ஆம் உறுப்பு வேணும்னா T40 என்ன, 50ஆம் உறுப்பு வேணும்னு சொன்னா
T50 என்ன? இந்த எண் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுக்கு தேவையான உறுப்பை போட்டு கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். சோ இந்த டி எண்ணத்தை நாம என்ன சொல்லுவோம்? பொது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல இந்த பொது உறுப்பை அவங்களே தருவாங்க. நாம உறுப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க. டி 2 எண் சக 3 எனும் பொது உறுப்பை உடைய பொது உறுப்பை தந்திருக்காங்க. பொது உறுப்பையுடைய எண்கோளத்தில் பொது உறுப்பையுடைய எண்கோளத்தில் எண்கோளத்தில் ஐந்தாம் உறுப்பை காண்கன்னு கேட்காங்க. இந்த இப்படியான எண் வரக்கூடிய ஒரு கோவை வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் பொது உறுப்பாக இருக்கும். அப்ப டி என் சமன் 2 என் சக 3ஆக இருக்கும். அதாவது நீங்க இந்த 2 என் சக 3 வச்சு எந்த உறுப்புகளையும் கண்டுபிடிக்கலாம். இந்த எண்ணுங்கிறது இந்த எத்தனையாம் உறுப்பை கேட்காங்களோ அந்த உறுப்பை கொண்டு போய் நீங்க இதுல பிரதிவிங்க. அப்ப டி 5 தான் நம்ம காண போறோம். எண் இருக்கிற இடத்துல 5 போடுறோம். 2 எண் இருக்கக்கூடிய இடத்துல 5 போடுவோம். சக 3 ஈரஞ்சு 10 10 3 13ஆக இருக்கும். இதே மாதிரி 50ஆம் உறுப்பை காண்கன்னு சொல்றாங்க. இப்ப எதை காண போறோம் நாம? T50 காண போறோம். T50 சமன் 2 தர 50 சக 3 எண் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம கேட்கிற உறுப்பை போடுறோம். 20 100 103ஆக இருக்கு. இதே மாதிரி சில நேரங்கள்ல இது எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா இப்போ ஒரு உறுப்பினுடைய பெருமானத்தை தந்துட்டு அது எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? இந்த பொது உறுப்பை அதுக்கு சமப்படுத்துவோம். உதாரணமாக கேட்காங்க 123 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்காங்க. எத்தனையாம் உறுப்புன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டால் அதை நாம் என்ன செய்வோம்னா இந்த பொது உறுப்புக்கு சமப்படுத்துவோம். 2 எண் சக 3 சமன் 123. சோ நாம காண்பதுக்கு என்ன செய்வோம்? 2 எண் சமன் 123ல இருந்து 3 அங்க கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னால் 120. எண் சமன் 2 அங்க கொண்டு போய் பிரிச்சோம்னு சொன்னால் 60ஆக இருக்கும். அப்ப எண் வந்து 60ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 123ங்கிறது இந்த எண்கோளத்தினுடைய 60ஆம் உறுப்பு. என்னன்னு சொன்னால் உறுப்பினுடைய பெருமானம். அப்ப நீங்க இதுல ரெண்டு விஷயங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, இத்தனையாம் உறுப்பை காணுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அந்த பொது உறுப்புல இருக்கக்கூடிய எண் இருக்கக்கூடிய இடங்கள்ல அத்தனையாவது இலக்கத்தை கொண்டே பிரதியிட்டீங்கன்னு சொன்னா பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு பெருமானத்தை தந்துட்டு இவர் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டால் அந்த பொது உறுப்பை நீங்க அதற்கு சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் எண்ணுக்கு ஒரு பெருமானம் வரும். இந்த எண்ணினுடைய பெருமானம் கட்டாயம் நேர்பெருமானமாகவும் முழு எண் பெருமானமாகவும் இருக்க வேண்டும். மறைப்பெருமானம் அதாவது எண்ணும் எண்களா இருக்க வேண்டும். நாம வந்துட்டு ஒரு உறுப்புகளை என்றுன்னு சொன்னா 1 2 3 அனுப்புவோம். 1.5ஆம் உறுப்பு 2.3ஆம் உறுப்புன்னு சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டோம். மறை 5ஆம் உறுப்பு எல்லாம் இருக்காது. இலக்கங்களை எண்ணும் போது நாங்க நேர் இலக்கங்கள்ல அது முழு இலக்கங்கள்ல அனுப்போம். அப்ப கட்டாயமாக இந்த எண்ணங்கிறது ஒரு முழு இலக்கமாக இருக்கணும். அப்பதான் இது ஒரு உறுப்பாக இருக்கும். அல்லது நீங்க இப்படி பிரிச்சு பார்க்கும்போது இதனுடைய பெருமானம் ஒரு முழு இலக்கமாக வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும் இந்த உறுப்பு இப்படி ஒரு இலக்கம் இந்த எண்கோளத்தில் இல்லை என்பதை உங்களால் சொல்ல முடியும். Okay. இது வந்துட்டு பொது உறுப்போட சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது உங்களுக்கு பொது உறுப்பு தெரிந்தால் எப்படி நாங்கள் ஒரு உறுப்பை காண்றது அல்லது இது எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாடு. சோ பொது உறுப்பிலிருந்து தொடரியை காண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொது உறுப்பிலிருந்து தொடரியை காணல். அதாவது இப்ப பொது உறுப்புன்னு தாராங்க. அதை வச்சு நாம என்ன செய்யறது? ஒரு எண்கோளம் எண் தொடரியை வந்து நாம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக 5 11 அதே எண்கோளத்தை எடுப்போம். 17 23 எனும் எண் தொடரின் எண் தொடரின் okay. பொது உறுப்பிலிருந்து தொடரியை காணல். சோ பொது உறுப்பிலிருந்து தொடரியை காணல் தான் வந்துட்டு நாம இப்ப இதுக்கு முதல்ல வந்துட்டு படிச்சோம். அந்த உதாரணங்கள் பார்த்தோம். சோ இது வராது. அதாவது பொது உறுப்பு தந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2 எண் சமம் 1 எடுத்து தந்தால் அதுல இருந்து 5ஆம் உறுப்பை கண்டுபிடிக்கிற எப்படி 15ஆம் உறுப்பை கண்டுபிடிக்கிற எப்படி இது 123 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு சொல்லி அதாவது நமக்கு பொது உறுப்பு தெரியும். தெரிஞ்சால் எப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்னொரு உதாரணம் உங்களோட புக்ல இருக்கக்கூடிய உதாரணம் 56 செய்ய 4 எண் இப்படி ஒரு பொது உறுப்பு தந்தால் அதனுடைய 5ஆம் உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? எண் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் 5 பிரதியிடுவோம். 56 சய 4 எண் இருக்கக்கூடிய இடத்துல பிரதியிடுவோம். அப்ப 56 4 தர 5 20 போனால் 36 சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி 18 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி கேட்காங்க. 18 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்காங்க. எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பொது உறுப்பு அதுக்கு சமப்படுத்தும். அப்ப 56 செய்ய 4 என்னங்கிற பொது உறுப்பு அதுக்கு சமப்படுத்தும். அப்ப இது எப்படி வரப்போகுது? 56 அங்கால போய் கழிப்படுவாரு. மறை 4 எண் 18 சய 56ஆக வரும். 18ல இருந்து சய 56 போனால்
சய 38 இருக்க போகுது. சய 38. அப்ப என்ன பார்க்கிறோம்? சய 38ல இருந்து சய 4 பிரிக்கிறோம். பிரிச்சவன் சொன்னால் சயவும் சயவும் வெட்டுப்படும். 38 4ல பிரிச்சீங்கன்னா 9.5 வரும். அப்ப நாம சொல்லிடும் எப்பவுமே எண்ணினுடைய பெருமானம் ஒரு தசப்பெருமானமாகவோ அல்லது பின்ன பெருமானமாகவோ அல்லது மறைப்பெருமானமாகவோ வர முடியாது. அப்ப நம்ம சொல்லிடும் 18 இந்த எண்கோளத்தின் ஒரு உறுப்பன்று என்று சொல்ல முடியும். எண் எப்பொழுதுமே எண்ணக்கூடிய இலக்கங்களா தான் இருக்கணும். நாம எண்ணுவதற்கு எந்த இலக்கங்களை பயன்படுத்துவோம்? ஒன்றுல இருந்து முழு இலக்கங்களை பயன்படுத்துவோம். அப்படி ஒரு இலக்கமா தான் இந்த எண் இருக்கும். ஓகே. அடுத்த விஷயம், எண் தொடரியின் பொது உறுப்பை காணல். ஒரு எண் தொடரி தராங்க. அதுல இருந்து நம்மளோட பொது வித்தியாசம், பொது உறுப்பை காண சொல்றாங்க. இப்ப இதே இதை எடுத்துக்கொள்ளும். 5, 11, 17, 23 போற எண்கோளத்தினுடைய பொது உறுப்பை நாம காணணும். அதாவது இப்ப இந்த எண் தொடரினுடைய 50ஆம் உறுப்பை காணணும்னு சொன்னா நம்ம எப்படி காணணுன்றது? இதனுடைய பொது உறுப்பு தெரிஞ்சால் நாம 50ஆம் உறுப்பை காண முடியும். அப்ப பொது உறுப்பை காண்றதுக்கு முதலாவது நாம 2 விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அதாவது இந்த எண் தொடரியின் பொது வித்தியாசத்தை காணணும். நீங்க ஒரு இடத்துல பொது உறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். பொது உறுப்பு வேணா, பொது உறுப்பை தான் காணப்படும். பொது உறுப்பு முதலாவது நமக்கு தார எண் தொடரினுடைய பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும்? 11ல இருந்து 5 போனால் 6, 23ல இருந்து 17 போனால் 6. அப்போ பொது வித்தியாசம் 6ஆக இருக்கு. இந்த 6ஓட சேர்த்து ஒரு எண்ணை எழுதுவீங்க. 6ஓட சேர்த்து ஈஸியான மெத்தட். பொது உறுப்புக்கு 6ஓட சேர்த்து ஒரு எண்ணை எழுதுங்க. இரண்டாவது, இந்த பொது நமக்கு தந்திருக்கின்ற இந்த எண் தொடரியை எழுதுங்க. திரும்ப எழுதிட்டு 5, 11, 17, 23 எழுதிட்டு இரண்டாவது பாயிண்ட்ஸ் பாருங்க. பொது வித்தியாசத்தின் மடங்கிற்கும் எண் தொடரியின் மடங்கிற்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் யாரு? 6. அதனுடைய மடங்கு, அதனுடைய மடங்குன்னு சொன்னால் என்ன? 6, 12, 18, 24ன்னு போகும் அதனுடைய மடங்கு. இந்த மடங்கிற்கும், இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கிற்கும் இந்த எண் தொடரிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 6க்கும் 5க்கும் என்ன தொடர்பு? 6ல இருந்து ஒன்றை கழிச்சால் தான் இந்த 5 வரும். இந்த எண் தொடரியில இருந்து பாருங்க, இந்த பொது வித்தியாசத்தின் மடங்குல இருந்து பாருங்க. அதுல இருந்து என்ன செஞ்சால் இந்த எண் தொடரி வரும். 12ல இருந்து ஒன்றை கழிச்சால் தான் 11 வரும். 18ல இருந்து ஒன்றை கழிச்சால் தான் 17 வரும். 24ல இருந்து ஒன்றை கழிச்சால் தான் 17. அப்ப இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கைக்கும் இந்த எண் தொடரியினுடைய எண் தொடரிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கிலிருந்து ஒன்றை கழிக்கணும். அப்ப என்ன நடக்குது? ஒன்று கழிபடுது. எல்லா இடத்துல இருந்தும் ஒன்று கழிபடுது. அந்த என்ன நடக்குதோ அதை கொண்டு வந்து இதோட சேர்த்து எழுதிடணும். ஒன்று கழிப்படுகிறது. அப்ப 6 எண் செய்ய ஒன்றுங்கிறது தான் இதனுடைய பொது உறுப்பாக இருக்கு. அப்ப இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு என்ன? 6 எண் செய்ய ஒன்று. இந்த 6 எண் செய்ய ஒன்றுங்கிறத வச்சு நீங்க எத்தனையாவது உறுப்பு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப பொது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்கள்ட்ட 10ஆம் உறுப்பு யாதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னால் டக்கு நீங்க என்ன செய்வீங்க? 6 எண் செய்ய ஒன்று, 6 தர 10, சய ஒன்று, 60 சய ஒன்று, 59ன்னு சொல்லி உங்களால் எழுத முடியும். இதே மாதிரி இன்னொரு எண் கோலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இது மாதிரி செய்து காட்டுறேன். அந்த எக்ஸாம்பிள் 15, 19, 23, 27 ஒரு எண் கோலம் போகுது. இதனுடைய பொது உறுப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? பொது உறுப்பு யாதுன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப நாம என்ன செய்யணும்? முதலாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பொது வித்தியாசத்தை கண்டுபிடிங்கள். பொது வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. பொது வித்தியாசம் யாதாக இருக்கும்? இதனுடையது 19ல இருந்து 15 கழிச்சு பார்த்தால் 4ஆக இருக்கு. அப்ப நீங்க பொது உறுப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டு பொது உறுப்பை தான் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த வார பொது வித்தியாசத்தோட ஒரு எண்ணை சேர்த்து எழுதுங்க. 4 எண். இப்ப என்ன செய்வீங்க? இந்த தந்திரிக்கக்கூடிய எண் தொடரிய ஒரு இடத்துல எழுதுவீங்க. 23, 27. இப்ப நாம கண்டுபிடிச்ச பொது வித்தியாசத்தின் மடங்கு எழுதுவீங்க. 4, 8, 12, 16 என்று சொல்லி இந்த மடங்கு எழுதுவீங்க. இப்ப பாப்பீங்க இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கோட என்ன செஞ்சால் இந்த எண் தொடரி வரும். 4ஓட என்ன செஞ்சால் 15 வரும்? 11 கூட்டினால் வரும். என்ன? 8ஓட 11 கூட்டினால் வரும். 12ஓட 11 கூட்டினால் வரும். 16ஓட 11 கூட்டினால் வரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கோட 11ஐ கூட்டினால் என்ன நடக்குது? இந்த எண் தொடரி வருது. அப்ப +11. இங்க என்ன பொதுவா நடக்குதோ அதை இதோட சேர்த்து எழுதுவீங்க. இங்க என்ன நடந்துச்சு? எல்லாத்துல இருந்து ஒன்றொண்ட கழிக்கணும். அப்ப கழித்தல் ஒன்றை போட்டோம். இங்க என்ன நடக்குது? எல்லாத்தோடையும் 11 கூட்டணும். அப்ப நம்ம கூட்டல் 11 போட்டோம். பொது வித்தியாசத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த பொது வித்தியாசத்தோட எண்ணொன்றை சேர்த்து எழுதுவீங்க. அதோட என்ன நடக்குதோ பொதுவாக என்ன நடக்குதோ
அதையும் இதனுடன் சேர்த்து எழுதுங்க. சில நேரங்கள்ல வந்துட்டு அது மறைப்பெருமானமாக உங்களுக்கு வரலாம். இந்த எண்கோணம் எப்படியாக இருக்கலாம்? உங்களுக்கு மறை பொது வித்தியாசத்தை உடையதாக கூட வரலாம். அப்ப அப்படி வர நேரங்களையும் நீங்க என்ன செய்வீங்க? மறையில கண்டுட்டு அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. உதாரணமாக வைங்க 10, 7, 4, 1 இப்படி ஒரு எண்கோளம் போகுது. இதனுடைய பொது உறுப்பை கேட்காங்க. பொது உறுப்பை காண சொல்றாங்க. பொது உறுப்பை காண்றதுக்கு 2 ஸ்டெப் நாம என்ன படிச்சிருக்கோம்? முதலாவது பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போறோம். பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும்? 7ல இருந்து 10 கழிச்சோம் என்று சொன்னால் மறை மூன்றாக இருக்கும். மறை மூன்றாக இருக்கும். இந்த மறை மூன்றோட சேர்த்து என்ன செய்யுங்க? எண்ணொன்று சேர்த்து எழுதுங்க. கரெக்ட். இப்ப பொது உறுப்புல நம்ம அரைவாசி கண்டுபிடிச்சிட்டோம். மிச்ச அரைவாசி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு இந்த எண் தொடரையே எழுதுவீங்க. அதுக்கு பின்னால இந்த வந்திருக்கக்கூடிய பொது வித்தியாசத்தின் மடங்கு எழுதுவீங்க. மறை 3, மறை 6, மறை 9, மறை 12 எழுதுவீங்க. இப்ப பாப்பீங்க மறை 3ஓட என்ன செஞ்சால் 10 வரும். கவனமாக பார்க்கணும். மறை 3ஓட என்ன செஞ்சால் 10 வரும்? பிளஸ் 13 கூட்டினால் 10 வரும். மறை 6ஓட பிளஸ் 13 கூட்டினால் 10 வரும். மறை 9ஓடையும் பிளஸ் 13 கூட்டினால் 4 வரும். எல்லாத்தோடையும் சரியாக நேர் 13 வித்தியாசப்படும். எப்படின்னு சொல்லி இது வந்துட்டு உங்களுடைய திசை கொண்ட எண்கள் பாடத்தோட சம்பந்தப்பட்டது. அதாவது நீங்க இதை எப்படி காணலாம்? ஒரு எண்கோடு மூலமாக காணலாம். மறை மூணுக்கும் நேர் 10க்கும் இடையில வித்தியாசம்னு சொன்னா என்னவாக இருக்கும்? மறை 3ல இருந்து 0 வரைக்கும் 3, 0ல இருந்து 10 வரைக்கும் 10. அப்போ மொத்தமாக 13 வித்தியாசமாக இருக்கும். அப்ப இந்த 13 கூட்டினா தான் அந்த 10 வருது. அப்ப என்ன நடக்குது? இந்த பொது வித்தியாசத்தின் மடங்கோட 13 கூட்டுகின்ற பொழுதுதான் இந்த எண்கோணம் வருது. அப்ப மறை 3 எண் சக 13ஆக இருக்கு. இதுதான் இதனுடைய பொது உறுப்பாக இருக்கிறது. இதை வச்சு நாம இந்த எண்கோணத்தினுடைய வேண்டிய உறுப்புகளை எங்களால் கணிக்க முடியும். சோ இதுகளும் தான் இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க உங்களோட புக்ல அதிகமான கேள்விகள் இருக்குது. அதுகளை உங்களால செய்து பார்க்க முடியும். ஏதும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க செக் மூலமாக கேட்கலாம். உங்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். ஓகே, அடுத்த பாடத்தினுடைய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.